வெறும் இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக ரசப்பொடி செஞ்சிடலாம். அதுக்கு சீரகம், வர கொத்தமல்லி, குருமிளகு இது 3 மட்டும் போதும். ஈஸியாக ஒரு ரசப்பொடி செய்யலாம். சீரகம் இந்த பவுலில் காமிச்சிருக்கேன்ல இந்த அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்தது வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கருகிடும். அதனால் 2 மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. குருமிளகு கொஞ்சமாக எடுத்தால் போதும். அதிகமாக போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த காரத்துக்கு. ஸோ கொஞ்சமாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது இப்போ நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துருக்க ரேஷியோ கண்டிப்பாக நீங்கள் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க.